తమిళనాడులో డిఎంకే మేనిఫెస్టో విడుదల చేశారు. మరోసారి అధికారమే లక్ష్యంగా డిఎంకే మేనిఫెస్టో కనిపిస్తోంది. పథకాలకు మరింత బూస్ట్ ఇచ్చారు స్టాలిన్. ప్రస్తుతం స్టాలిన్ మాట్లాడుతున్న లైవ్ లో చూద్దాం. நம் இல்லங்களின் அரசியலான மகளிரை மகிழ்விக்க முக்கியமான வாக்குறுதி. நல்லா கவனிங்க. இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ், அவன் மற்ற மின்னடுப்புகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை புதுசாக வாங்கவோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இத்தகைய பொருட்களுக்கு மாற்றாக வாங்கவோ இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இதெல்லாம் மறுபடியும் படிக்கிறேங்க. நம் இல்லங்களின் அரசியலான மகளிரை மகிழ்விக்க முக்கியமான வாக்குறுதி. இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ், அவன் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற உபயோகப் பொருட்களை புதுசாக வாங்கவோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இத்தகைய பொருட்களுக்கு மாற்றாக வாங்கவோ இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழ் வருமான வரி செலுத்தாத குடும்பங்கள் குடும்பங்கள் அனைவருக்கும் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளில் இந்த பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 8,000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். மீண்டும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா ரூபாய் 8,000 மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு. தொழில் வளர்ச்சியில் சாதனை புரிந்து வரும் மேற்கு மாவட்டங்களில் அடுத்த கட்ட தொழில் புரட்சியை உறுதி செய்திடும் வகையில் மேற்கு மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு தொழில் வளர்ச்சி திட்டம். நிறைவாக கல்வி மற்றும் சுகாதார குறியீடுகளில் உரிய வளர்ச்சியை பெற்றிடவும் தென் தமிழகம் தொழில்மயமாவதை உறுதி செய்திடும் வகையிலும் தென் மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம். இந்த 4 சிறப்பு திட்டங்களையும் 20,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஹைலைட்ஸ் மட்டும்.